இன்றைக்கு 116வது அதிகாரமான பிரிவாற்றாமையை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுல முற்றோதல் செய்ய வந்த மாணவர் கரி விஜய் கிருஷ்ணா சென்னை சூளைமேட்டில் உள்ள மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கரி விஜய் கிருஷ்ணா, உங்க பெற்றோர் பேரை சொல்லுங்க. ஹரி விந்தியசெழியன் அப்பா பெயர். ஹரி விந்தியசெழியன் அப்பா பெயர். வீணா அம்மா பெயர். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி. இந்த இணையருக்கு மகனாக பிறந்த ஈடு இணையற்ற ஒரு ஆளுமைதான் ஹரி விஜய் கிருஷ்ணா. உரையாளர் முனைவர் நிரோசா. இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். இவர் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். மற்றபடி இவரை பற்றிய குறிப்புகள் தரவுகள் எனக்கு கிடைக்காததால் அவர் உரைப்பொழிவு நிகழ்த்துக்கு முன்னாடி தன்னை பற்றிய குறிப்புகளை சொல்லிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது முற்றோதல் செய்ய பிரிவாற்றாமை என்னும் அதிகாரத்தை முற்றோதல் செய்ய கரி விஜய் கிருஷ்ணா என்பவரை அன்புடன் அழைக்கிறேன். கரி விஜய் கிருஷ்ணாவே வருக, முற்றோதல் தருக. வணக்கம், என் பெயர் ஹரி விஜய் கிருஷ்ணா. நான் சென்னையில் உள்ள மார்னிங் ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். திருக்குறள் அதிகாரம் 116 பிரிவாற்றாமை. செல்லாமை உண்டேல் எனக்குரை மற்றனின் வல்வருவு வாழ்வார்க்கு உரை. இன்கண் உடைத்தவர் பார்வார் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு. அழித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியருக்கு உண்டோ தவறு. ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றனின் நீப்பின் அறிதல் புணர்வு. பிரிவுரைக்கு வன்கண்ணவர் ஆயின் அறிதவர் நல்குவர் என்னும் நசை. துறைவன் குறுந்தமை தூற்றாக்கொள் முன்கை இறையிறைவா நின்றவளை. இன்னாது இனநில்லூர் வாழ்ந்த அதனினும் இன்னாது இணையார் பிரிவு. தொடிற்சுடின் அல்லது காமநோய் போல இடர்ச்சுடின் ஆற்றுமூர்த்தி. அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர். நன்றி. நன்றி. அவங்க மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. நல்ல மனப்பாடம் செய்து முற்றுதல் புரிந்ததுக்கு முதல்ல அது ஒரு மெனக்கடல் தான். ரொம்ப நன்றி. ஒரு அரிதரோ தேற்றம் அப்படிங்கிற திருக்குறளை சொல்லுங்களேன். ஹரி விஜய் கிருஷ்ணா, அரிதரோ அப்படின்னு தொடங்கக்கூடிய திருக்குறள் இந்த அதிகாரத்துல தான். அது சொல்ல விடுபட்டு போயிட்டு. மைக் ஆன் பண்ணிக்கோங்கப்பா. ஹரி. ஓகே அம்மா. அரிதரே தேற்றம் அறிவுடையாருக்கு கண்ணும் பிரிவோரிடத்துண்மையான். மிக்க மகிழ்ச்சி, அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. உங்கள் பெற்றோர்கள், உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டியதாக நீங்கள் அவங்க சொல்ல என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு நிகழ்த்த வருமாறு முனைவர் நிரோசா அவர்களை
அன்புடன் அழைக்கிறேன். உரைப்பொழிவாளரை வருக, உரைப்பொழிவு தருக. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க, தொடர்ந்து. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மன்றத்திற்கும் என்னுடைய வணக்கம். குழுவில் இருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னோட பெயர் நிரோஷா. என்னோட PhD ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில பண்ணியிருக்கேன். என்னுடைய உதவி பேராசிரியராக தேவானியம்மாள் கல்லூரியிலும் அதுக்கு அடுத்தது கந்தசாமி நாயுடு கல்லூரியிலையும் பணியாற்றி உள்ளேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் பெருமன்றம் நடத்தும் திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் என்ற இணையவழி உரைக்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இக்குழுவில் இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய தலைப்பு கற்பியல்ல முதல் அதிகாரமாக உள்ள 116வது அதிகாரம் பிரிவாற்றாமை. பிரிவாற்றாமை பற்றிய சில தகவல்கள் முன்னாடி. கற்பியல் அப்படின்னா என்னன்னா 2 வகையில சொல்லப்படுது. களவு, கற்பு. இது ரெண்டுமே கற்பியலையும் சொல்லப்பட்டு வருது. கற்பியல் அப்படின்னா என்னன்னா திருமணத்திற்கு பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் வாழும் வாழ்க்கை முறையதான் கற்பியல் அப்படின்னு சொல்லப்படுது. இத தொல்காப்பியரும் முன்மொழிகிறாரு. ஏன்னா தொல்காப்பியத்துல கற்பியல் அப்படின்ற ஒரு இயல் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இயல்ல களவு பத்தியும் சொல்லுது, கற்பு பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. இத கைக்கோள் அப்படின்னு உரையாசிரியர்களால குறிப்பிடப்படுது. இந்த கற்பியல்ல அகத்திணைய 2 பகுதிகளாக பிரிக்கின்றார்கள். அது களவு பத்தியும் கற்பு பத்தியும் அமைகின்றது. களவு அப்படின்னா என்னன்னா திருமணத்திற்கு முன் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் கற்பு அப்படின்னா என்னன்னா திருமணத்திற்கு பின் வாழ்கின்ற வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுது. இது 2 அடிப்படையில தான் இந்த கற்பியல் அமைகிறது. உதாரணமா சொல்ல போனா நம்மளுடைய பழமையான இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே அகம் சார்ந்த இலக்கியங்கள் அதிகமா பேசப்பட்டிருக்கு. இது எல்லாத்துலயுமே களவு பத்தியும் கற்பியல் பத்தியும் அதிகமா பேசப்பட்டு வருது. குறிப்பா முல்லைப்பாட்டுல நம்மளுடைய 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லப்படுற 10 பாட்டு சொல்லப்பட்ட முல்லைப்பாட்டுல மகளிருடைய பண்பு நெறிகளுடைய சிறப்பா சொல்லப்பட்டு அவங்களுடைய கற்பு நெறியையும் சிறப்பித்து சொல்லப்பட்டு வருது. இதுக்கடுத்து பிரிவாற்றாமை அப்படின்னா என்னன்னா பிரிவாற்றாமையில 2 வகையில சொல்றாங்க. களவு காலத்திலையும் பிரிவாற்றாமை நிகழுது, கற்பு காலத்திலையும் பிரிவாற்றாமை நிகழுது அப்படின்ற 2 வகையில சொல்லப்படுது. இந்த பிரிவாற்றாமை அப்படின்னா என்னன்னா கணவன் தன்னை விட்டு பிரிந்து போவதை பொறுத்து கொல்ல முடியாத மனைவியோட மனநிலைமை அவங்களுடைய வலியை பொறுத்துதான் இந்த பிரிவாற்றாமை அமையுது அப்படின்னு சொல்றாங்க. பிரிவாற்றாமை வள்ளுவர் மட்டுமே சொல்லல, நம்மளுடைய சங்க இலக்கியங்களும் அதிகமா சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம இந்த பாடல்கள் வழி நிறைய நம்மளுடைய சங்க இலக்கிய பழமையான இலக்கியங்கள் வழி நம்ம காண முடியுது. அப்படி பார்த்தா பிரிவாற்றாமை இப்பயும் இன்றைய காலகட்டத்திலயும் அதிகமாகவே இந்த பிரிவாற்றாமை நிகழ்ந்துகிட்டு தான் வருது. நான் ஏன் சங்க இலக்கியங்கள்ல முதன்மையா கொண்டு சொல்றேன்னா நம்ம பழமையான இலக்கியங்கள் கொண்டு இன்று வரை இந்த பிரிவாற்றாமை மக்களிடையே அதிகமா காணப்படுது அப்படின்றதுக்காக நான் முதல்ல சங்க இலக்கியங்களை பத்தி சொல்றேன். பிரிவாற்றாமை ஏன் அதிகமா நிகழுது அப்படின்னா ஒண்ணு பொருள் ஈட்டுவதற்கும் இல்ல தலைவன் தலைவியோட ஊழல் காரணமாகவும் இந்த 2 அடிப்படையில தான் அதிகமா இந்த பிரிவாற்றாமை நிகழுது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் சொல்லும் போது முல்லைப்பாட்டு, குறுந்தொகை, நற்றிணை, நெடுநல்வாடை, கலித்தொகை இது எல்லாத்துலயுமே இந்த பிரிவாற்றாமை குறித்து தலைவன் தலைவியை குறித்தும் அதிகமா பேசப்பட்டு இருக்கு. அதாவது வள்ளுவன் முதல் இன்றைய கவிஞர்கள் வரை பிரிவாற்றாமை குறித்து பேசாத கவிஞர்களே இல்லை அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டும். தலைவனோட பிரிவால் வாடுகின்ற தலைவியோட ஆற்றாமையை
உருக்கமாகவும் நெகிழ்ச்சியாகவும் உவமை மிக்கவும் வெளிப்படையாகவும் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல வந்து சொல்லப்பட்டு வருது. நற்றிணையில என்ன உதாரணத்துக்கு நற்றிணையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தலைவி வந்து தலைவனை பிரிஞ்சு அதன் காரணமாக அவ படுற துன்பத்தை வந்து தோழி வந்து தேற்றுவது போல பல பாடல்கள்ல, நற்றிணையில மட்டும் இல்லாம பல பாடல் குறுந்தொகை நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல நிறைய இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டு, அதே போல குறுந்தொகையில வந்து எதுக்கெல்லாம் வந்து தலைவன் வந்து தலைவியை விட்டு பிரிஞ்சு போறான் அப்படின்ற செய்திய வந்து ஒரு 2 வகையான அடிப்படையிலையும் சொல்லலாம். பொருள் காரணமாகவும், வரைவு காரணமாகவும் வந்து பிரிஞ்சு போவதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் உணர்ச்சி வெளிப்படும் விதமாகவும் தலைவி வந்து எப்படி அந்த பிரிவால எப்படிலாம் இன்னல் படுகிறா, அவளுடைய துன்பத்தை வந்து மறைமுகமாகவும் உவமைப்படவும் நேரடியாகவும் வந்து இந்த சங்க இலக்கியங்கள் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லணும். இந்த பிரிவாட்சாமை வள்ளுவர் குறிப்பிட்டுள்ள பிரிவாட்சாமை வந்து முழுக்க முழுக்க இந்த 10 திருக்குறளுமே தலைவி வந்து இன்னல் படுவதை மட்டுமே குறிப்பிட்டிருக்கு. தலைவன் வந்து இதுல தலைவியை பிரிஞ்சு தலைவன் இன்னல் படுவது போல் ஒரு குறளுமே இல்ல. எதெல்லாம் வந்து தலைவி வந்து எந்த மாதிரி தலைவன் பிரிஞ்சதுனால அதனால எந்த மாதிரி வழிகளை வந்து உணர்வுகள் வந்து அவ வெளிப்படுத்துகிறா, எந்த மாதிரி செய்திகள் வந்து வள்ளுவன் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றதுதான். ஒண்ணு வந்து அவனுடைய பிரிவுக்கு காரணமாக வந்து அவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போறான் அப்படின்றத தாங்கிக் கொள்ள முடியாம அவ பலியால அனுபவம் அது வரைக்கும் அவன் வந்து என்ன பிரிஞ்சு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு செய்தியையும், அவன் பிரிவால வந்து அவன் சொல்ற அந்த வார்த்தையை வந்து அவனால தாங்கிக் கொள்ள முடியாம அந்த சொல்ல வந்து அவனா சொல்றானா, இந்த செய்தி வந்து தலைவன் தான் சொல்றானா, நான் அவனை விட்டு போறேன் அப்படின்ற செய்தி அவன் தான் சொல்றானா அப்படின்ற அதை சொல்ல கூட வந்து உண்மைதான் அப்படின்னு அவளால நம்ப முடியல அப்படின்ற செய்தியும், அதுக்கப்புறம் நம்ம மேல அன்பா இருந்தவன் அவனோட சொல்கின்ற அந்த சொல்லு கேட்க அவளால தாங்கிக் கொள்ள முடியாத நிலையையும், அவன் பிரிஞ்சு ஒரு வேளை போயிட்டானா மறுபடியும் நம்ம இருவரும் சேருவோமா அப்படின்ற ஒரு கருத்தையும், கல் நெஞ்சம் படைத்த இந்த உலகத்துல தலைவன்கள் இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும் இந்த 10 திருக்குறள்ல ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு செய்திய வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் காதல் நோயால நெருப்பு சுட்டாலும் ஆனா காதல் நோய் அதை விட கொடுமையா இருக்கு, அதாவது நெருப்ப காட்டிலும் அந்த வலி வந்து இவளுக்கு அதிகமா இருக்கு, நெருப்போட பொருத்தியும் வள்ளுவன் வந்து குறிப்பிட்டு இருக்காரு. காதல் பிரிவுனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து எத்தகைய துன்பத்தை வந்து பெண்கள் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்ற கருத்தையும் இந்த 10 திருக்குறள் இந்த மாதிரி ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு கருத்தை சொல்லக்கூடியதா அமைஞ்சிருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் திருக்குறள், செல்லாமை உண்டோல் செல்லாமை உண்டே எனக்கு உரை மற்றும் நீ வல்வரு வாழ்வார்க்கு உரை அப்படின்னா, பிரிந்து செல்வதா என்றால் என்னிடம் வந்து அந்த செய்தியை அந்த மகிழ்ச்சி, அது என்னை விட்டு பிரிஞ்சு போலனா அந்த மகிழ்ச்சியான செய்தியை மட்டும் என்னிடம் சொல்லு, நீ பிரிஞ்சுதான் போனோம் போயே தீர வேண்டும் அப்படின்னா அந்த செய்தியை தயவு செஞ்சு என்னிடம் வந்து சொல்லாத, நீ வர வரைக்கும் யாரு உயிரோடு இருப்பார்களோ அவரிடம் வந்து சொல்லிட்டு நீ விடை பெற்று போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவி வந்து தலைவன் கிட்ட சொல்வது போல இந்த குறள் விளக்கம் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2வது குறள், என்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவு அஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு. என்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவு அஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு. முன்பெல்லாம் அவரை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும், ஆனா அவரு செய்யற அந்த செயலையோ இல்ல அவர் நடந்துக்கிற அந்த முறையோ பார்க்கும்போது அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் வந்து என்ன அவருடைய செயலை கண்டு எனக்கு தினமும் தந்து கொண்டே இருக்கு அப்படின்ற விளக்கத்தை தான் இந்த குறள் வந்து விளக்குது. என்னதான் நம்ம இத அன்பா பார்த்துக்கிட்டாலும் ஒருத்தவங்களுடைய செயல் வச்சு அவங்க என்ன மாதிரி மனநிலைமை இருக்கும், அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கு, அவங்களுடைய செயல்லே வச்சு ஒருத்தவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது நம்ம இவங்களோட சேர்ந்து வாழறாங்களா இல்ல நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்களா அப்படிதான் அவருடைய செயல்கள் இருந்ததாகவும், அவரு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சத்தை வந்து அவளை தந்து கொண்டே இருக்குது, ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற கருத்தை வள்ளுவர் வந்து இந்த குறள்ல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கடுத்தது,
அரிதாரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோர் இடத்து உண்மை யான். இதுல என்ன சொல்லுதுன்னா, ஒரு அன்பு நம்ம மீது அன்பு செலுத்துகிற ஒரு தலைவன் அவர்கிட்ட அவர் வந்து நான் உன்னை விட்டு பிரிய போறேன் அப்படின்ற வார்த்தைய சொல்லும் போது என்னால இதை நம்புற மாதிரி இல்ல, இவர்தான் சொல்றாரா அப்படின்ற அந்த வார்த்தையை என்னால கேட்கும் போது இதை நம்புற மாதிரி இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த குறள் வந்து வெளிப்படுத்துது. அறிவுடையவரிடம் தாம் காதலித்தவரை பிரிவது ஒரு சமயத்துல நடக்கக்கூடிய ஒண்ணுதான் உள்ளதானால், ஆனா அவர் பிரியேன் என்று சொன்ன சொல்லையும் என்னால நம்பவே முடியல. அந்த வார்த்தை என்னால அவர்தான் சொல்றாரா அப்படின்ற வார்த்தையை வந்து என்னால நம்பவே முடியல அப்படின்ற கருத்தை தான் இந்த குறள் வந்து வெளிப்படுத்துது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அழித்தல் அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளிந்த சொல் தெரியார்க்கு உண்டோ தவறு. அன்பு செலுத்தக்கூடிய, அது அருள் செய்த அன்பு செலுத்தக்கூடிய தலைவன் ஒரு காலத்துல அவர் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலயுமே உறுதுணையா இருந்தவரு. அஞ்சாதே, இது எங்கெல்லாம் நம்மளுக்கு பக்கபலமா இருந்தாரோ, நம்மளுக்கு எந்த ஒரு செயலும் செஞ்சாலும் நீ அஞ்சாம பயப்படாம செய் அப்படின்னு சொன்னவரு, அச்சத்தை போக்கியவரு. இப்போது என்னை விட்டு பிரிய போறாரு, அவரை என்னை விட்டு பிரிய மாட்டாரு அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் என்னை விட்டு பிரிய போறாரு என்ற அதை நம்பின நம்பிக்கை வந்து நம்மளோட குற்றமா இருக்குமா, இல்ல அவரோட குற்றமா, இது யாரோட குற்றம்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு கருத்தை சொல்வது போல இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா நான் என்னை விட்டு பிரியவே மாட்டாரு, எல்லா இடத்துலயும் எனக்கு துணையா இருந்தவரு, இன்று நான் உன்னை விட்டு பிரிய போறேன் அப்படின்ற அவர் சொல்ற வார்த்தைய அவரை நம்பினது, என்னை விட்டு எப்பயுமே பிரியாம நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருந்தேனா, ஆனா இப்ப அவர் என்னை விட்டு பிரிய போறாரு அப்படின்ற செயல் வந்து அது நான் நம்பினது என்னோட குற்றமா அப்படின்ற செய்தியை தான் இந்த குறள் வந்து வெளிப்படுத்துது. அதுக்கு அடுத்தது, ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் உணர்வு. இது என்ன செய்தியை சொல்லுதுன்னா, அதாவது பிரிஞ்சு போனா நம்ம 2 பேரும் வந்து சேர்வது அப்படின்றது ஒரு கடினம். அதாவது ஒரு தலைவன் தலைவி பிரிந்து போறார்கள் அப்படின்னா மறுபடியும் அவர்கள் வந்து சேர்ந்து வாழ்வது என்பது கடினமான ஒரு செயல். அதனால பிரியக்கூடாது, நம்ம எப்பயுமே பிரியக்கூடாது, பிரியாம இருக்கணும். அதனால பிரிந்தா நம்ம சேர்வது என்பது அரிதான ஒரு செயலா சொல்லப்படுது. அதனால இந்த குறள் வந்து என்ன விளக்குது, அந்த கருத்தை தான் இதை வந்து விளக்குது என்றுதான் சொல்லணும். என் உயிரை காக்க எண்ணியவர், அதாவது என்னுடைய தலைவன், அதை காப்பதற்கு உரிய அவர் என்னை விட்டு பிரிய போறாரு, அதை வந்து என்னால தவிர்க்க வேண்டும். அவர் என்னை பிரிஞ்சு போறதா எடுத்த முடிவு வந்து அவர் தவிர்க்கணும். ஏன்னா அவர் அப்படி பிரிஞ்சு போனார்னா இனி வந்து அவரோட சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு அரிதான செயலா இருக்கும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வாழவே முடியாத ஒரு செயல்ல கொண்டு போய் விட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வள்ளுவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது, இது வந்து என்ன குறள்னா, கல் நெஞ்சம் படைத்த தலைமகனை பத்தி சொல்லக்கூடிய குறளா அமைஞ்சிருக்கு. பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை. பிரிவை பற்றி தெரிவிக்கும் அளவிற்கு கல் நெஞ்சம் படைத்த ஒரு தலைவன் உடையவரானால் அத்தகையவர் திரும்பி வந்து நம்மளோடு சேர்ந்து வாழ்வார் என்று நம்பிக்கை கொண்டிருப்பது வந்து ஒரு பயனற்ற செயலா இருக்கும். ஏன்னா அவர் வந்து நம்ம விட்டு பிரிஞ்சு போறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்துடுது. அப்படி போனவர் வந்து திரும்பி வந்து வாழ்வார் அப்படின்னா அது வந்து நம்ம அவரை வந்து நம்பி அவருக்காக காத்திருக்கிறது எந்த ஒரு செயலும் கிடையாது, அது ஒரு பயனற்ற செயல் அப்படின்ற கருத்தை வந்து வள்ளுவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கு அடுத்து வந்து, துறைவன் துறந்தமை கூற்றாங்கொல் முன்கை இறைவா நின்ற வலை. என்னை விட்டு தலைவன் வந்து பிரிந்து சென்றுள்ளார் என்ற செய்தி வந்து எல்லாருக்கும் வந்து இந்த என்னுடைய மெலிவு காரணமாக என்னோட முன்கை முட்டி வந்து அந்த கையில போட்டிருக்க வளையல் வந்து கழண்டு விழும்போது ஊரறிய வந்து என்னை தூற்றும் அளவிற்கு தெரிவித்து விடுகிறது. ஏன்னா என்னை விட்டு தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், இந்த செய்தி வந்து எல்லாரிடையுமே வந்து பரப்புவது என்னுடைய வளையலாதான் இருக்கு. ஏன்னா முன்னாடி வரைக்கும் தலைவன் கூட இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு செயல் செய்யல, ஆனா என்னை விட்டு தலைவன் பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு வரும்போது, ஏன்னா என் உடல் மெலிவையும் என்னுடைய கை விரல் போட்டிருக்கிற அந்த வளையலுமே
ஊரறிய வந்து தெரிவித்து விடுது அப்படின்ற இந்த குறள் வந்து வெளிப்படுத்துது. அதுக்கு அடுத்தது 8வதான குறள், இன்னாது இன்னனில் ஊர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. இது வந்து என்னன்னா காதலர்களுடைய பிரிவை பத்தி சொல்லுது. நம்மை உணர்ந்து அன்பு காட்டுபவர் இல்லாத இந்த உலகத்துல, அதாவது இந்த ஊர்ல, அது நண்பர்களா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், இந்த ஊர்ல வந்து நம்ம அதிகமா அன்பு செலுத்துவர்கள் இல்லாத இந்த ஊர்ல வாழ்வது எவ்வளவு கடினமான ஒரு செயலோ அது போலதான் நம்மளுக்கு இனியவரா, அதாவது நம்ம மீது காதல் கொண்டுள்ள தலைவன் பிரிந்து வாழ்வது அதை விட, உறவினர்கள் இல்லாத அந்த துன்பத்தை விட காதலன் பிரிந்து வாழ்வது அதை விட பெரிய துன்பத்தை வந்து அளிக்குது அப்படின்றதுதான் இந்த குறளை வந்து வெளிப்படுத்துது. அதுக்கு அடுத்தது 9வது திருக்குறள், தொழிற் சுடின் அல்லது காம நோய் போல விடிர் சுடல் ஆற்றுமோ தீ. இது வந்து ஒரு காதல் நோயை பத்தி, இதனால வந்து நெருப்போட ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு வள்ளுவர். ஒருவர் காணாமலும் இருந்தாலும் தொடாமலும் இருந்தாலும் பிரிந்த போது அந்த நோய், அந்த காதல் நோயானது உடலையும் உள்ளத்தையும் மிக துன்பத்துக்குள்ளாக்கப்படுது. ஆனா நெருப்பு சுட்டா மட்டும்தான் வலிக்குது. ஆனா அந்த காதலோட பிரிவால அதை விட கொடுமையான வலியை அனுபவிக்கக்கூடிய ஒன்றா வந்து வெளிப்படுது அப்படின்றதுதான் இந்த குறள் வந்து விளக்குது. அதுக்கு அடுத்து 10வது திருக்குறள், அரிதாட்சி அல்லல் நோய் நீங்கி பிரிவாற்றில் பின் இருந்து வாழ்வார் பலர். காதலர் வந்து பிரிந்து போனாலும் அதனால வரும் துன்பத்தையும் நலிவையும் அந்த பிரிவை பொறுத்து வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இருக்கு. அவளுடைய வலி வந்து அந்த துயரமும் பிரிவும் வந்து அவ எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறா அது எல்லாமே தாங்கி கொண்டு இந்த உலகத்துல இந்த பெண்கள் வந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்ற கருத்தை தான் இந்த குறள் வந்து வெளிப்படுத்துது. நன்றி. இந்த வாய்ப்பளித்தமைக்கு தமிழ்நாடு கலை பெருமன்றத்திற்கும் நடத்தும் ஒரு நாள் திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் என்ற இணைய வழி உரைக்கு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கும் பேராசிரியர் முனைவர் புனிதா அவர்களுக்கும் பேராசிரியர் சந்திரலேகா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்கு நன்றி. நன்றி ஐயா. மிக்க மிக்க நன்றி முனைவர் பெருந்தகையே. அருமையான ஒரு உரைப்பொழிவு. அதாவது முதல்லயே முன்னுரையில களவியல் கற்பியல் அப்படிங்கிறத வகைப்படுத்தி அதற்கு இலக்கியங்களிலிருந்து இலக்கியங்கள் மூலமாக விளக்கியது அருமையாக இருந்தது. அடுத்து இங்க நன்றி மகிழ்ச்சி. அடுத்து இது வந்து கற்பியல் அப்படிங்கும்போது திருமணம் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு, அந்த காதலர்களுக்கு திருமணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னீங்க. அதுவும் ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. இந்த கற்பியலை அப்படி சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். அது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அடுத்து சில குறள்களை குறிப்பால் விளக்கிவிட்டு லாவகமாக கடந்து சென்றீர்கள். அது ஒரு இங்கிதமாக நாகரிகமாக தெரிந்தது. மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து இந்த உரைப்பொழிவுக்கு பின்னூட்டம் அளிக்க வருமாறு வழக்கம் போல் முதல்வர் மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா வாங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுயா, நல்லா கேக்குது, சொல்லுங்க. அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவர் மிக தெளிவாக உச்சரித்து 10 குறள்களையும் பொருள் புரியுமாறு அழகா சொல்லிட்டார். அவருக்கு, அந்த கிருஷ்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாருங்க, கண்ணன் வந்து காதல் பிரிவாற்றாமையே சொல்றான் பாருங்க, அதான் முக்கியம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது நம்முடைய அன்பிற்குரிய முனைவர் நிரோஷா அவர்கள் மிக அருமையாக இந்த முன்னுரையே ரொம்ப சிறப்பா இருந்தது. சங்க இலக்கியத்துல தொடங்கி களவு கடுத்தது கற்பு, களவு என்பது தெரிந்தோ தெரியாமலோ பழகுவார்கள். அதாவது ஊராருக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் பழகுவார்கள். தெரியாமல் பழகினாலும் ஊர்க்காரர் தெரிஞ்சு தூற்ற ஆரம்பிப்பாங்க. இப்படியெல்லாம் பாவம் பயந்து பயந்து பழகினவங்க இப்ப திருமணம் முடித்து விட்டார்கள்.
இனி யாருக்கும் அவர்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட அவர்களிடையே பிரிவு என்ற கொடும்பாவி, பாரதிதாசன் சொன்ன மாதிரி பிரிவு எனும் கொடும்பாவி நடுவில் இடையில் வந்தான்னு சொல்றாங்க. அது மாதிரி பிரிவு துன்பத்திற்கு பெரும்பாலும் வருந்துகின்றவர்கள் பெண்கள் தான். ஏன்னா அவன் பாட்டில் அவன் போயிடுறான் பொருள் தேடுறதுக்கோ அல்லது அரசனுக்கு தூது சொல்றதுக்கோ அல்லது கல்வி கற்பதுக்கோ போயிடுறான்னு வச்சுங்க. படுறவ யாரு? நான் உன்னை பிரியவே மாட்டேன் கண்ணே அப்படின்னு கொஞ்சிட்டு, அது எதுக்குன்னா பிரிய போறேன்னு சொல்றதுக்கு. அத தலைவி ரொம்ப அழகா சொல்றா, ஒவ்வொரு குரலையும் அழகா சொல்றா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நம்ம நெறியாளர் சொன்ன மாதிரி சிக்கலான இடங்களில் ரொம்ப இங்கிதமாக கடந்து லாவகமாக கடந்து போயிருக்கீங்க. ஒரு பெண்ணாக இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு காதல் ததும்பும் இந்த அதிகாரத்தை மிக அழகாக லாவகமாக நாகரிகமாக நளினமாக சொல்லியிருக்கிறீர்கள். சகோதரி, உங்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. பிரிவு ஆற்றாமை, பிரிவை தாங்க முடியாதுங்க. யாரால? பெண்கள் இயல்பிலேயே மென்மையானவர்கள், மென்மையான இதயம் படைத்தவர்கள், அவர்கள் நம்பி ஏமாறக்கூடியவர். இந்த அயோக்கிய பசங்க நம்பி நம்ப வச்சு கழுத்தெடுத்துருவாங்க. அதனால இப்போ இலை வந்து முள்ளு மேல பட்டாலும் கிளியும், முள்ளு வந்து இலை மேல பட்டாலும் இலை கிளியும். அவ்வளவு ஒரு மென்மையான ஒரு இதயமும் மென்மையான தன்மையும் படைத்த மெல்லியலார் படுகின்ற துன்பத்தை இந்த 10 குறள்ல வள்ளுவர் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அவர் எழுப்பே சொல்றா பாருங்க தலைவி. இந்த பார், போக மாட்டேன்னு சொன்னா என்கிட்ட பேசு, நான் உன்னை பிரிய மாட்டேன், உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று சொல்வதாக இருந்தால் என்னோடு பேசு. இல்லைன்னா நீ போயிட்டு திரும்பி வர்ற பாரு, அப்ப யார் உயிரோட இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லு. அதுக்கு என்ன பொருள்? நான் உயிரோடு இருக்க மாட்டேன்பா, உயிருக்குயிராக உன்னிடம் நான் பழகி விட்டேன், நீ பிரிந்தால் இந்த உயிர் தாங்காது என் உடம்பில், அப்ப யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்கிட்ட வந்து சொல்லையா. என்ன அழகா சொல்ற பாரு. செல்லாமை உண்டேல் எனக்குறை, நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னால் எனக்கு சொல்லு, மற்ற நின் வல்வரவு வாழ்வார் குறை. அது அந்த வரவு வல்வரவு, வலிமையானது, துன்பம் தரக்கூடியது, அது வந்து நெருடலாக இருக்கக்கூடியது, முரட்டத்தனமானது. அந்த வரவு நீ வர்றன்னு சொல்ற பாரு, அது எனக்கு அப்படி எரியுது. அது வந்து யார்கிட்ட சொல்லு? யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லு போ. அப்புறம் அவன் அன்போடு காதல் ததும்ப பார்க்கின்ற பார்வை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னை அணைத்து கொஞ்சுவது மட்டும் பிடிக்காது. எப்படிங்க? ஒரு அன்பு காதலை காதலித்து மனமுடித்தவர்கள் கணவன் அன்போடு கொஞ்சி தழுவினால் எனக்கு பிடிக்காதுன்னு ஏன் சொல்றா? என்ன பயம்னா, அவன் பார்க்கறத பார்த்து அன்போடு பார்க்கறான் பாருங்க, அந்த பார்வையை பார்த்து ரசிக்கிறா. ஆனால் அவன் கொஞ்சி தழுவுவதை மட்டும் அவள் வெறுக்கிறாள். ஏன் வெறுக்கிறாள்னா, இவன் இப்படி கொஞ்சி தழுவுறதே எதுக்காகன்னா என்னை விட்டு பிரிந்து செல்வதற்காகத்தான். எனவேதான் எனக்கு அது துன்பத்தை தருகிறது அப்படிங்கிறா. புன்கண் உழைத்தல் புணர்வுன்றா. புன்கண்ணுன்னா துன்பம் தரக்கூடியது, பொல்லாதது. அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோர் இடத்து உண்மையான். பிரிய மாட்டேன்னு சொன்னாரே ஐயா, நான் உன்னை பிரிய மாட்டேன்னு சொன்னேப்பா, பிரிஞ்சு போயிட்டு. அறிவுடையவர்கள் செயலை செய்வார்களா? இவளுடைய கணவன் ரொம்ப அறிவாளின்னு இவளுக்கு நினைப்பு. அப்படிதான் நினைச்சு அவ புலம்புறா. அறிவுடையவர்கள் இதை செய்வார்களோ? எல்லா அன்புடைய மனைவிமார்களுக்கும் தங்களுடைய கணவரை பெருமையாக தான் அறிவுடையவர்களாகத்தான் நினைப்பாங்க. அன்புடைய மனைவியர் தன்னுடைய கணவனை அறிவுடையவராக நினைப்பான். ஆனா அவனுக்கு அறிவு இருக்கணுமே. இப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டு ஓடி போயிடுறாளே, என்ன பண்றது? அன்போடு அழைத்து அஞ்சாதே என்று சொன்னவர் அழித்து அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளிந்த சொல் நேரியார்க்குண்டோ தவறு. இவன் பேச்சை கேட்டு நம்பன்னே, அதான் ஏன் தப்பு. அவன் கொஞ்சம் பேசும்போது நம்பி தொலைச்சு நான் உன்னை பிரிய மாட்டேன்னு சொன்னான் பாருங்க, அதை நம்பிட்டேன். ஆனா படுபாவே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்.
நான் அவன் பேச்ச நம்பினதுதான்பா பெரிய தவறு என்று உரைக்கிறாள். அடுத்த குறள், 5வது குறள் வந்து தோழி கிட்ட பார்த்து சொல்றா, ஏ தோழியே, நீ வந்து என்னை காக்க நினைத்தால், என்னை தோழிகள் எப்பவுமே தலைவியை காப்பாத்துவாங்க. பல இக்கட்டான நிலைகள்ல அவங்கதான் காப்பாத்துறவங்க. அப்ப சொல்ற, என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவனை பிரிவு விடாம செய். அப்படி பிரிந்து போனால் கூடுவது இனி அரிது. ஏனென்றால் பிரிந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பது பொருள். பிரிவுரைக்கும் வன்கண்ணராயின் அரிது அவர் நல்குவர் என்னும் நசை. என்றும் எப்பவும் ஒன்னா இருக்கிற மாதிரியே காதலிச்சவரு இன்னைக்கு என்றாரு பிரிவை பற்றி பேசும் அளவுக்கு அவருக்கு ஒரு கல் நெஞ்சம் வந்திருக்குதே. அவனா மறுபடியும் நம்ம கிட்ட வந்து அன்பு செலுத்த போறான் என்று பாவம் ரொம்ப துடிக்கிறார். சரி, அடுத்த குறள் பாருங்க, அதான் ரொம்ப சிறப்பு. என்னன்னா, இவ கையை தானா வளையெல்லாம் பூரா கலந்து உடம்பு மெலிஞ்சு போச்சு. ஏன்னா பிரிவால் இவள் உடம்பு நெறிந்து விட்டது. அதனால் முன்கை வளையல்கள் அப்படியே கலந்து யாரும் சொல்ல வேண்டியதில்லை. உன் கணவன் பிரிந்து சென்று விட்டான் என்று ஊரார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது அவளுக்கு எது உரைக்கிறது என்றால் கலன்று விடுகின்ற அந்த வளையர்களையே உணர்த்தி விட்டன. என்ன கவிநயத்தோட சொல்றான் பாருங்க. தொடிற்கண் என்ன அறவா சொல்றான் பாருங்க. துறைவன் துறந்தமை தூற்றார்கள் முன்கை இறை இரவார் என்ற வளைனா வளையில முன்கை வளையல்கள் அப்படியே தானா கலந்து விடுவதுதான். வளையல் போடுறது எவ்வளவு கடினம், ஆனா அது தானா கலந்து விடுதுன்னா அப்ப உடம்பு அவ்வளவு மெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இந்த ஊர் வந்து உறவினர் இல்லாத ஊரில் வாழ்வது மிகப்பெரிய துன்பம். அது ஆமா, ஏன்னா தனியா நம்ம இருந்தோம்னா நமக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. நம்ம உறவினர் இருந்தால் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது உதவி செய்வாங்க. உறவினர் இல்லாத ஊர்ல வாழ்ற துன்பம் அதனினும் துன்பம். தமக்கு இனிமையான கணவர் பிரிந்து செல்வது, இது 2 வகை வருது இவளுக்கு. என்ன வருதுன்னா, கணவன் பிரிந்து சென்ற பிறகும் இந்த ஊரார தடுக்காமல் விட்டாங்களே, இந்த உறவினர்கள் தடுக்காம விட்டாங்களே, அப்ப உறவு இருந்தும் இல்லை என்று பொருள். 2ம் துன்பம். உறவு இருந்தும் உறவினர் இல்லாத ஊராயிப்போச்சு, கணவனும் பிரிஞ்சு போயிட்டான். 2 துன்பங்களையும் இந்த மெல்லியலான இந்த பெண் பாவம் தாங்கி கொண்டு இருக்கிறாள். தொட்டால் சுடுவது நெருப்பு, பிரிந்தால் சுடுவது அது பெரிய கொடுமை. பிரிவது சுடுவது காம நோய், காதல் நோய். அது பிரிந்தால் சுடக்கூடியது. கம்பனுடைய சீதை சொல்லுவா, நீ காட்டுல வராதமா, அங்கெல்லாம் வெயில் நிறைய இருக்கும், காலெல்லாம் சுடும் அப்படின்னு சொல்லுவான். ராமன் சொல்லுவான் சீதைக்கு. அப்ப சீதை சொல்லுவா, நீ பிரிவினும் சுடுமோ அக்கால், உன் பிரிவை விட அந்த காடு எனக்கு சுடுமையா அப்படின்னு கேட்கிறா. அந்த மாதிரி தொட்டால் சுடுவது நெருப்பு, தொடாமலே சுடுவது பிரிவு. அவ்வளவு அந்த காதல் நோய்க்கு அவ்வளவு வலிமை உண்டு. அடுத்த கடைசி குரல் தாங்க. எப்ப முதல் குரல் பேசாத, நீ பிரிஞ்சு போறன்னா என்கிட்ட பேசாதன்னு ஒரு மிகப்பெரிய அறிவுறுத்தல் சொல்லுகிறாள். கடைசி குரல் சாருங்க, கணவனை பிரிந்தவர்கள் அந்த பிரிவு துன்பத்தை தாங்கிக் கொள்வார்கள், அப்படி ஆற்றிக் கொள்வார்கள், அப்படியும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதன் அடிக்குறிப்பு என்ன தெரியுமா? அதன் உள் பொருள் என்ன தெரியுமா? மற்றவங்க யாரா இருப்பாங்க, என்னால இருக்க முடியாது, நான் செத்துருவேன். அதுதான் அந்த குறளினுடைய மறைபொருள். உரைபொருளும் மறைபொருளும் அதுதான். அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின் இருந்து வாழ்பவர் பலர். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க, ஆனா என்னால இருக்க முடியாது என்று பொருள். அருமையான அதிகாரம். இந்த அதிகாரத்தை மிக அழகாக எடுத்துரைத்த சகோதரி நிரோஷா அவர்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த சின்னஞ்சிறு பாலகன் மிக அருமையாக இந்த பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்தை சொல்லி முடித்திருக்கிறார். இதற்கு வாய்ப்பளித்த கலையிலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவிற்கும் அதன் நெறியாளர் என் அருமை ஐயா சிவசுப்ரமணியன் அவர்களுக்கும் நம்முடைய பொதுச் செயலாளர்
அறம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நன்றி. நன்றிங்க மிக்க ஐயா. மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. எனக்கு என்ன உங்ககிட்ட பிடிச்சதுன்னா, வெளிப்படையா பின்னூட்டம் வழங்குவீங்க. இதுல நீங்க ஒரு ஆணாக இருந்தே ஆண்களை சாடினீர்கள். என்னுடைய அன்பு நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க? என் கண்ணிலேயே ஆணாக இருந்தே ஆண்களை சாடினீர்கள். அது உங்களின் நேர்மையான நேர்மைத்திறத்தையும் நடுவுநிலைமையையும் காட்டுகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து அரசியல் பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? அனைவருக்கும் வணக்கம். அவங்க அப்பா தோல் மேல் தூக்கி வச்சிருந்தாரா? இவ என்னன்னா அவ்வளவு மேனாள் பொதுச் செயலாளர் தாத்தமா அவளுக்கு என்ன கவலைன்னா, ராமசுப்ரமணியம் குருவினுடைய அவங்க ஆயிலாம் கழுவுனாலாம். அவங்க மைக்க மீட் பண்ணுங்களேன். சொல்லுங்கம்மா. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி, இன்றைய அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். முற்றோதல் செய்த மாணவர் 9ஆம் வகுப்பு மாணவராக இருந்தாலும் அழகாக முற்றோதல் செய்தார். அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரைப்பொழிவாளர், இந்த பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்துக்கு ஒரு பொண்ணுதான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தான் பிரிவோட வலி என்னன்னு தெரியும். ஆணுக்கும் தெரியும், ஆனால் ஆணை விட பெண்ணுக்கு அதுல வலி அதிகம். அத ஒரு பெண் சொன்னது ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி எந்த இடத்துல எப்படி சொல்லணும்ன்றத அழகா கையாண்டாங்க. ரொம்ப அழகா கையாண்டு அந்த கருத்துக்களை எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவங்க இந்த தலைப்பு எடுத்ததுக்கும் பாராட்டு தான். அந்த பிரிவு என்பதை பத்தி முன்னோட்டம் சொன்னாங்கல்ல, கற்பியல், களவியல், அது ரொம்ப அருமை. அதையும் உண்மையிலேயே பாராட்டணும். 10 குறளையும் பொருத்தமாகவும் தெளிவாகவும் அழகா கொண்டு போனாங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா கொண்டு போனாங்க. இந்த பிரிவு என்பது பாத்தீங்கன்னா, இந்த பிரிவு என்ற அவங்க சொல்றாங்க, காதலனாக இருந்தாலும் பிரிவு தான், தலைவனாக அதாவது கணவனாக இருந்தாலும் பிரிந்து சென்றால் பிரிவு தான். அது ரொம்ப கஷ்டம். காதலன் எனும் போது அது ஒரு எதிர்பார்ப்புல அந்த அன்பு அதிகரிக்கும், அதனால பிரிவு வலிக்கும். கணவன் எனும் போது அனுபவம் அதிகம், அதனால அந்த அன்பின் வலி அதிகமா இருக்கும். அந்த பிரிவு ரொம்ப கஷ்டப்படுத்தும். எனக்கு இந்த பிரிவாற்றாமை என்னவிட்டு கல்யாணம் ஆன உடனே விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் கல்யாணம் ஆன விட்டு அந்த தம்பி வெளிநாட்டுக்கு போனாங்க. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 2 மாசம் தான் இருந்தாங்க. திரும்ப அந்த பொண்ணு 3வது 4வதா படிக்கும்போது தான் வந்தாங்க. வந்து ஒரு மாசம் கூட இல்லை, திரும்ப போயிட்டாங்க. 4 வருஷம் 5 வருஷத்துக்கு கேப் விட்டு தான் வந்தாங்க. இப்ப நிரந்தரமா வந்தது. அந்த பொண்ணு டிகிரி முடிச்சுட்டா, இப்பதான் வர்றாங்க. அப்ப அந்த பொண்ணோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இந்த பிரிவாற்றாமைங்கிறதுக்கு பழைய படங்கள்ல நிறைய பாட்டு வரும். அந்த குரல் வளம், அந்த வார்த்தைகள் ரசிக்க தெரியணும், பிரிவையும் ரசிக்க தெரியணும். இந்த பழைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா, என்னை மறந்ததேன் தென்றலே அந்த பாட்டு, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை அந்த பாட்டு, மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன்னு தேசிய விருது பெற்ற அந்த பாட்டு, இதெல்லாம் இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமா, இதெல்லாம் பிரிவின் வலி தாங்காம தலைவி பாடக்கூடிய பாடல்கள். அதே சமயம் இப்ப நவீன காலத்துல நவீன சினிமா பாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா, அதை எதேச்சியா அந்த பாட்டு என்ன அப்படி நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படி என்ன அந்த பாட்டுல இருக்குன்ட்டு அந்த பாட்டை நான் கேட்டேன். நீங்களும் கேட்டிருப்பீங்க.
மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதேன்ற பாட்டு. என்ன ஒரு அழகான பாட்டு, என்ன சூழல். அந்த கணவன் அந்த 10-15 பேத்தோட ஒரே அறையில தங்கிட்டு அந்த குடும்பத்துக்காக பாடுபட அந்த படம் நான் பார்த்ததுல வந்திருக்கலாம். அந்த ஒரு ரூம்ல இருந்துகிட்டு அந்த மனைவி அந்த பிரிவின் வழி தாங்காம அந்த பாட்டை பாடும்போது, அடடா, அதுல அந்த பிரிவு தான் தெரியுது, அந்த அன்பு தான் தெரியுது, அந்த வலி தான் தெரியுது. அதை தாண்டி எதுவும் தெரியல, விரசமா எதுவுமே தெரியல. அந்த பாட்டை நீங்க ஒரு தடவை கேட்டு பாருங்களேன். அந்த குரலும் அருமை, அந்த வார்த்தைகள் ரொம்ப 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 அழகு, ரொம்ப அழகு. அந்த அவ பாட பாட அவனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் அனுபவிக்க தெரியணும். அனுபவித்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். கூடவே மனைவி கூடவே இருக்கிறதோ கணவன் கூடவே இருக்கிறதோ வாழ்க்கைதான். ஆனா அது பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மை நிலை என்னன்னு கூட ஒரு வரிகள் வரும். அவ்வளவு ஆனந்தம். ஆக பிரிவும் ஒரு சுகமே, அதே சமயம் பிரிவிலும் ஒரு கற்பு இருக்க வேண்டும். அதுதான் அம்மா முதல்ல முன்னோட்டமா சொன்னாங்க. அருமையான ஒரு தலைப்பு. நான் அவங்க சொல்ல சொல்ல ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப நிறைய பேர் என் கண் முன்னே வந்துட்டு போனாங்க. அந்த பிரிவால் அந்த தகப்பன் இல்லாமல் இருக்கக்கூடிய, அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க, மேற்படிப்புக்காக போனவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள பத்தி, இப்ப ஊர் விட்டு ஊர் வேலைக்கு போறவங்க, அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சின்ன குழந்தையிலேயே விட்டுட்டு போறவங்க, தவழ்றத பார்க்க வைக்க, பிள்ளை நடக்கிறத பார்க்க வைக்க, நிக்கிறத பார்க்க வைக்க, பேசுறத பார்க்க வைக்க. பிரிவு எல்லா வகையிலும் வலியை கொடுக்கும். தலைவிக்கு மட்டும் தனிப்பட்ட வலி அல்ல, அந்த வலி நிறைய விஷயங்கள் அதுல அடங்கியிருக்கு பிரிவு என்பதில். உண்மையிலே பிரிவு என்பதும் ஒரு சுகமே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. இங்க ஒரு பிரிவு என்பதும் சுகமே அப்படின்னு ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கீங்க. அது அதை இந்த இலக்கியத்தில் வர திருவள்ளுவர் கூறியிருக்கிற இந்த தலைவி ஏற்றுக்கொள்ள மாட்டாள் போல இருக்கு. அதனால்தான் அவள் துன்பப்படுகிறாள் என்று சொல்ல தோன்றுகிறது. அடுத்து முனைவர் மகாராஜன், பின்னூட்டு படிக்க வரீங்களா? ஐயா வணக்கம். 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 தமிழ்நாடு கலை இலக்கிய போன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறச்செல்வி அம்மா வந்தாலே திரைப்பட பாடல்களோட ஒப்பிட்டு பேசல அத ரொம்ப ரசிக்க தோணும். அறச்செல்வி அம்மா எப்போதுமே திரைப்பட அன்னைக்கு போன நிகழ்வுல அழகா திரைப்பட பாடலை படிச்சு அதோட ஒப்பிட்டு அறச்செல்வி அம்மா பேசினாங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா காதல் தேசம் நினைக்கிறேன் அந்த படம், நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்கள் ஆகும் நீ என்னை நீங்கி சென்றாலேன்னு ஒரு வரி வரும். அதே மாதிரி தளபதி படத்துலயும் இதே மாதிரி சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு ஒரு பாடல் வரும். அதுலயும் வாரங்கள் மாதங்கள் ஆகும் அப்படிங்க. ஒவ்வொரு ஒரு வாரம் கூட என்ன செய்யுமா மாதங்களா இருக்குமா பிரிவு துயர்ல. இந்த மாதிரி செய்தி இருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா மகன்றில் பறவைன்னு ஒரு பறவை இருக்கு. மகன்றில் பறவைன்னு ஒரு பறவையை காட்சிப்படுத்தாங்க சங்க இலக்கியத்துல. அதாவது ஆண் பெண் பறவை நீர்ல நீந்து செல்லுமா. இடையில இருக்கக்கூடிய அந்த தாமரையோடைய தண்டு இடையில அந்த நீர்நிலையில இருக்கையில அதை கடந்து செல்லணும்னா ஒரு நிமிடம் பிரிஞ்சு செல்லக்கூடிய சூழல் ஏற்படுமா. அந்த இடையில ஏன்னா அந்த தாமரை தண்டு வந்துருது. அப்போ அந்த 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 தலைவன் தலைவிக்கு இடையே உள்ள அந்த 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 சில நிமிடங்களுக்கு கூட தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு சங்க இலக்கியத்துல அழகா பதிவு செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி அதாவது அணிகலன், கையில அணியக்கூடிய அணிகலன் பாத்தீங்கன்னா பிரிவு துயரால் கையில அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் கூட என்ன செய்யுமா கலந்து பெறுவா. அந்த அளவுக்கு வருத்தத்தில் தலைவி இருக்கக்கூடிய செய்தியும் இங்க திருக்குறள்ல எத்தனாவது திருக்குறள்னா 1058வது குறளா வர 1157வது குறள்ல சொல்லியிருக்காங்க. துறைவன் துறந்தமை தூற்றாகோல் முன்கை இறைவா நின்ற வலை. தலைவன் பிரிந்த நிலையில பிரிவு துயரின் காரணமாக
கையில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் கூட என்னச்சுதான் கலந்து போயிருதான் தலைவிக்கு. அவ்வளவு பிரிவு துயர் என்பது அவ்வளவு கொடுமையானது அப்படின்னு இங்க காட்சிப்படுத்திருக்காரு வள்ளுவர். கொடுமை என்றாலும் அது இன்பமயமானதுன்னு சொல்லி வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பண்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இந்த உரையை அழகாக மிக சிறப்பாக எடுத்துரைத்த அம்மா முனைவர் நிரோஷா அவர்களுக்கும் முற்றுதல் செய்த மாணவர் வந்து உண்மையில வந்து அழகா அவர் வந்து ஒரு குரலை விட்டாலும் திரும்ப வந்து அதை மீண்டும் அதை பார்க்காமே சொல்றாரு போல அழகா எடுத்துரைச்சாரு. அவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி. மிக்க நன்றி முனைவர் பெருந்தகையே. அருமையான ஒரு பின்னூட்டம். அடுத்து பின்னூட்டம் யாராவது வழங்குறீங்களா? பின்னூட்டம் அப்பனா நிறைவு பின்னூட்டத்துக்கு போயிடலாம். நல்ல ஆசிரியர் ஐயா நாகராஜன் ஐயா இருக்காங்க. அதான் அவங்க தான் நிறைவு பின்னூட்டம் வழங்குவாங்க. நல்லாசிரியர் சாத்தூரர் வரலையா? இன்னைக்கு சாத்தூரர் வரலையா? வரல. நல்லாசிரியர் பெருந்தகை நாகராஜன் ஐயா அவர்களை நிறைவு பின்னூட்டம் வழங்க வருமாறு வணங்கி வரவேற்கிறேன். மாமன்றத்தை மகிழ்வோடு வணங்குவதா, மனம் அயங்கி வணங்குவதா? ஏனென்றால் விதி வந்து நம்மை பிரித்தது, சதி என்ன அது புரிந்தது என்று கேட்கிறார் கவியரசு. அந்த 2 சொற்கள்லையும் ஏதோ ஒரு ஆளுமையை செலுத்தத்தான் செய்கிறார். அத ரவீந்திர பாரதி ஐயாவுடைய இன்றைய பதிவுல சொல்லும்படியா இருந்தால், எல்லாவற்றையும் உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை அமையத்தான் செய்யும். அது ரொம்ப அழகா நேர்த்தியா ஐயா சொன்னாங்க. சிவசுப்பிரமணிய ஐயா சொல்லும் பொழுது ரொம்ப லாவகமா கையாண்டாங்க. அதுதான் வாழ்ந்த தடம் என்பது. அதுதான் நான் கிட்டத்தட்ட ஜமீன் பல்லாவரம் தாண்டி வந்துட்டேன். ட்ரெயின்ல இறங்க போற நேரம் நான் இப்படி நினைச்சேன், நம்மளால உண்மையாவே பெருமன்றத்துக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்வை சொல்லணும். எத்தனை மாவட்டத்து ஆட்கள் அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்து இருப்பாங்க, வச்சு நல்லா சென்டரா வச்சு விட்டுட்டான். முழு கருத்தரங்கமும் இன்றைக்கு ரயில்லேயே நான் என் மண்ணை பிரிந்து கேட்கும்படியா ஆயிப்போச்சு. பாதி கேட்குது, பாதி என் காதுக்கு கேட்கல. அது உண்மையும் கூட. நம்மை பொறுத்தளவுல அந்த ஒப்பித்த மாணவிக்கு பாருங்க, ஒரு சில தடைகள் வரத்தான் செய்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, புழங்கிய சொற்கள் ஒன்றுமே, வழங்கிய சொற்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் புதிய சொற்கள் என்கிற பொழுது அப்படித்தான். பிரிவு வந்து என்ன ரொம்ப பழக்கமா என்ன மனிதர்களுக்கு இல்லையே. திருக்குறள் பழக்கம் விட்டுடுங்க, பிரிவு என்பது பழக்கம் இல்லை. அது அரசியல் சுட்டும் பொழுது, சகோதரி சுட்டும் போது உள்ளம் அழுதேன். அயல் நாட்டுக்கு என்னுடைய வகுப்பு தோழன் பிரிஞ்சு வேலைக்கு போனான். சிங்கப்பூர்ல அவன் செலெக்ஷன் ஆயிட்டான், நான் செலெக்ஷன் ஆகல. அப்போ சிங்கப்பூர்ல இன்றைக்கு தமிழாசிரியரா இருக்கிறார். அவர் பிரிந்த பொழுது நாங்க அவ்வளவு வருத்தம் நாங்க சுமந்தோம் சகோதரி. 1.5 ஆண்டுகளா நான் ஒரு மரபு பயிற்சியில சேர்ந்திருக்கேன். பின்னூட்டம் இது கடைசி நாள் நிறைவு விழா போன வாரம் செய்தோம், செவ்வாய்க்கிழமை. அப்போ இன்னைக்கு கிழமை இது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கவிதை எழுதும் பொழுது என்னுடைய கண்கள்ல இருந்து தண்ணி அதுல சொட்டுருச்சு. அதை விட கொடுமை படிக்கும்போது எல்லாருமே அழ வச்சுட்டாங்க. அப்போ பிரிவை வந்து சாதாரண ஒரு பிரிவை இதுன்னா, வாழ்நாள்ல ஒரு ஒப்பந்தம், ஒரு பிரிவு என்பது சாதாரணமா? அது ரொம்ப அழகா மகாராஜன் சுட்டி காண்பித்தார். சங்க இலக்கியத்துல மகன்றில் அப்படி போறத வருத்தமாவே சொன்னார். அது உண்மையும் கூட. ஒரு நேரடியாவே ஒரு அனுபவத்தை சொல்றேன். 2 பிள்ளைகள் ஒட்டி பிறந்தார்கள். அவங்களை பிரிச்சாங்க. அந்த பிள்ளைகளை அறுவை சிகிச்சை செய்து பிரித்தார்கள். நினைச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணுங்களேன். அப்போ அறிவியல் வந்து ஏதோ ஒன்றை பிரிக்க செய்யுது அப்படின்னா இருக்கலாம். இருந்தாலும் அது வந்து நமக்கு உடன்பாடு இல்லை. சகோதரி அனிதா வில்லியம்ஸ் இத்தனை மாதங்கள் அங்கேயே இருந்துட்டு மறுபடியும் இங்க வந்தாங்க. அவங்கள கேட்டா அவங்க பேட்டியில இப்ப கொடுத்துருக்காங்க, அப்பா மீள நான் பூமியை கண்டு விட்டேன் சொல்லிட்டு அழுகுறாங்க பாருங்க, இல்லையா? அப்போ எல்லா காலத்திலையும் ஒரு பிரிவு என்பது சாதாரணமா என்ன? தந்தையார் பிரிந்த பொழுது நான் முடிவல்ல ஆரம்பம்னு எழுதினேன். அது சிங்கப்பூர் கவிதை மஞ்சரியில
தொகுப்பா போட்ட பொழுது என்னுடைய அப்பாவினுடைய கடைசி நாளில் எழுதின அந்த கவிதை. அதில் எழுதியிருப்பேன், பிரிவு என்பதும் சரிவு என்பதும் மனிதர்களுடைய சராசரி. ஆனால் எதை பிரிக்க, உன் நினைவையா இல்லை உன்னுடைய உன்னுடைய உருவத்தையா அப்படின்னு நான் அந்த மாதிரி கொண்டு போவேன் அந்த கவிதையை. நண்பர்களே, பிரிவு என்பது பிரிவு ஆற்றாமை தானே தவிர, இப்போ இரங்கல் நிமித்தம் ஒன்று இருக்குது, பிரிதல் நிமித்தமும் ஒன்று இருக்குது. அப்போ நமக்கு நிலந்தோறும் ஒரு நிமித்தம் வழங்கும் பொழுது, பிரிதலை ஒரு நிமித்தமா காரணமாக வழங்கும் பொழுது சாதாரண சுமை இல்லை, ரொம்ப சொல்ல முடியாத ஒரு சுமை இல்லையா? நான் செங்கல்பட்டை தாண்டும் பொழுது டிஎஸ்என் தோழரையும் சகோதரர் ஆக்கியையும் தோழர் ஆக்கியையும் நினைச்சேன். இப்போ ஒன்று ஒன்று உள்ளத்துக்கு களிம்பா இருக்கும், ஒன்று உள்ளத்துக்கு களிப்பா இருக்கும். பிரிவு எப்படித்தான் எடுத்துக்கிறது? ஆனாலும் நம்மை பொறுத்தளவில் உடலாலும் உணர்வாலும் நாம் பிரிய கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு அது ஒரு பயிற்சியாகவும் அமைய வேண்டும் என்று வீரத்துறவி சொல்றாங்க. அப்போ நம்மை பொறுத்தளவில் பிரிவு என்பது அக வாழ்க்கையிலும் சரி, அகத்திலும் சரி, அல்லது வாழ்க்கையிலும் சரி, பிரிவு என்பது உண்மையிலேயே இந்த அதிகாரத்தை நாம் புரட்டி பார்த்தால் நமக்கு சொல்ல முடியாத ஒரு உளவியலை தருகிறது. சகோதரி, உங்களுடைய உரையையும் அதே போல முற்றோதல் செய்த சகோதரிகள் பாராட்டுக்குரியது. மன்றமே வணங்கி விடைபெறுகின்றேன். அஸ்தினாபுரத்திலிருந்து நல்லாசிரியர் முனைவர் தி.க. நாகராஜன். நன்றி, வணக்கம். உங்களுடைய எல்லோருடைய விழைவினாலும் வேண்டுதலினாலும் தாயாரிடத்துல செய்தியை பரிமாறினேன். அம்மா ரொம்ப மகிழ்ச்சியை சுமந்தார்கள். நாளை செய்ய இருந்த அறுவை சிகிச்சை நாளை மறுநாளுக்கு தள்ளி போட்டிருக்காங்க. அது உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் வலுவாக்கப்பட வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நல்லாசிரியர் பெருந்தகையே. உங்களுடைய அம்மா நலம் பெற வேண்டி இந்த மன்றம் நெஞ்சார வேண்டிக் கொள்கிறது. அதை முழு மனதோடு நம்பவும் செய்கிறது. நன்கு குணமாவார் என்று, நலம் பெறுவார் என்று முழு மனதோடு நம்பவும் செய்கிறது. இன்னைக்கு நீங்க இந்த இணையவழி நிகழ்வுக்கு பலரை இணைத்துள்ளீர்கள் என்று குறிப்பிட்டீர்கள். ரொம்ப அருமை. அது தொடர்வண்டியில அப்படி பலரை இணைத்திருக்கீங்க. அது 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 தொடர்ந்தால் இன்னும் இந்த மன்றத்திற்கு பெருமையாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன். தொடரட்டும். அடுத்து நிறைவுரை சொல்றதுக்கு முன்னாடி உரையாளர் முனைவர் நிரோசா ஏதாவது நிறைவா சொல்றீங்களா? முனைவர் நிரோசா, ஏதாவது நிறைவா சொல்லணும்னு விரும்புறீங்களா? இருக்காங்கல்ல? இருக்காங்களா? ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. தமிழ்நாடு இலக்கிய பெருமன்றத்திற்கும் எனக்கு வாய்ப்பளித்த தங்களுக்கும் இந்த உறுப்பினர் அவர்களுக்கும், இக்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் பின்னூட்டம் அளித்த பேராசிரியர் அவர்களுக்கும் நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி முனைவர் பெருந்தகை. அடுத்து நிறைவுரை வழங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். இருக்காங்களா? நவநீத கிருஷ்ணன் அவங்க இல்லையா? சரி சரி. அப்ப நான் 1, 2 சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அன்பான தோழமைகளே, கவியரசு கண்ணதாசன் சொல்லுவாரு, உறவு என்று சொல்லி இருந்தால் பிரிவு என்று ஒரு பொருள் இருக்கும். அந்த உறவுங்கிற சொல்லுக்கே அவரு பிரிவுன்னு பொருளை சொல்றாரு. அது ஒரு புதுமை. அப்படி கற்பிதம் பண்ணுறது ஒரு புதுமையாக இருக்கிறது.
அடுத்து இந்த கணவன் மனைவி இருவரும் பிரியும் போது மனைவி ஏன் ரொம்ப பிரிவாற்றாமையால் சங்கடப்படுதா, துன்பப்படுறா அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதாவது சொந்த பந்தங்கள், அவன் கணவன் மட்டும் பிரிஞ்சு போனா ஒண்ணும் இல்லை, சொந்த பந்தங்களும் பிரிஞ்சு கொஞ்சம் விலகி விலகி போயிடும். காரணம் என்னன்னா, அவள் இந்த கணவன் செல்வதை உறவினர்கள் சொந்தக்காரங்க தடுக்காம விட்டு விட்டாங்களே அப்படின்னு சொந்த பந்தங்கள் மீதும் கொஞ்சம் அவளுக்கு கோபம் வந்துடும். அதனால சரியான ஒரு அணுகுமுறை இல்லாம இருக்கும். அதனால தனிமை ரொம்ப பிரிவு உண்டு பண்ணும். தனிமை, யாராவது ஆறுதல் சொல்ல வந்தாங்கன்னா கூட அந்த பிரிவு கொஞ்சம் மட்டுப்படும். ஆனா யாருமே சொல்ல வராததுனால அந்த வராத தனிமை ரொம்ப பிரிவு துன்பத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து இந்த பாடல்கள் குரல்கள் மூலமாக பாரதியார் சொன்னது ஒண்ணு நினைவுக்கு வருகிறது. கூடல் 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 கூடி பின்னே குமரன் போயின் வாடல் வாடல் வாடல். குடியிருப்பாங்க, பிறகு கணவன் பிரிஞ்சு போயிட்டா வாடல் தான். அது அருமையா சொல்லியிருப்பார் பாரதியாரு. பிறகு ஒரே ஒரு குறள், 7வது குறள், துறைவன் துறந்தமை தூற்றால் கொல் முன்கையை இறை இரவா நின்ற வளை. இந்த இரவா நின்ற வளை, வளையல்கள்லாம் கலண்டு போகுது. மேனாள் பேச்சியலாளர் சொன்னாப்புல மெலிஞ்சு போயிடுவாப்புல, அதனால வளையல் விழுது அப்படின்னு. இந்த இத கவியரசு கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடல்ல சொல்லியிருப்பார். ரொம்ப அருமையா இருக்கும். அன்புள்ள அத்தான் வணக்கம் அந்த பாடல்ல பாருங்க, பொன்மணி மேகலை பூமியில் வீழும், புலம்பும் சிலம்பிரண்டும் என்னை விட்டு ஓடும். மணிமேகலை கீழே கலண்டு விழுந்துரும், சிலம்பு இரண்டும் காலும் மெரிஞ்சிரும்ல, சிலம்பு இரண்டும் கலண்டு போயிரும். கைவளை சோர்ந்து விழும், கைவளை சோர்ந்து விழும். இந்த கை இந்த இந்த திருக்குறளுக்கு அவரு இந்த இடத்துல கையாடுறாரு. கைவளை சோர்ந்து விழும், வளையல்கள்லாம் கை மெலிஞ்சதுனால கீழே விழுந்துரும். கண்களும் மூடும், காண்பவர் உங்களைத்தான் பழி சொல்ல நேரும். ஆமா, இந்த எனக்கு உள்ள இந்த துன்பங்களை எல்லாம் பார்ப்பவர் உங்களைத்தான் உங்கள் மீதுதான் பழி சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ரொம்ப அருமையான அதிகாரம். இதெல்லாம் இலக்கிய சுவையின் பார்ப்பட்டது. இந்த அதிகாரங்கள் எல்லாம் காமத்துப்பால் முழுவதும் அப்படித்தான், இலக்கிய சுவை. அப்படியே படிக்க படிக்க இனிமையாக இருக்கும். இதை இன்று அதிகார முற்றுதல் செய்தவரும் உரைப்புள்ளி நிறுத்த ஆளுமைகள், பின்னூட்டம் வழங்கிய ஆளுமைகள் போன்ற எல்லாராலும் மிகவும் உன்னதமான ஒரு இணையவழி நிகழ்வாக நிறைவு பெற்றிருக்கிறது. இதே போல் நாளைக்கும் இன்னொரு அடுத்த அதிகாரத்தை பார்ப்போம். நிறைய பேர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, இந்த நாளை இரவு 8 மணிக்கு இணைய வழியால் இணைவோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அன்பும் நன்றியும் வணக்கம்.
ஹலோ சார். சார் நீங்க தான் எண்டு கொடுக்கணும் சார். சிவசுப்பிரமணியம் சார். என்கிட்ட கொடுத்துட்டேனே. எண்டு ஆகலையே சார். நோ.